வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இந்த சேனலில் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் கோல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்களை யார் கூடையே இருந்துட்டு முதுகில் குத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு சமநிலையை தேடி நடக்குது. மனசுக்குள்ள நல்லதையும் கெட்டதையும் கணக்கிட்டு எந்த பாதை சரி எந்த பாதை தவறு அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க யார், உண்மையாக நம்பக்கூடியவங்க யார், முதுகில் குத்த காத்திருக்கிறவங்க என்பதை பற்றி வாழ்க்கையில் மெதுவாக கற்றுக் கொடுக்கும். துலா ராசி பிறந்தவங்களுக்கு வெளியில் அனைவருமே சிரித்து பேசுவாங்க, எல்லாருமே ஆதரவாக தான் தோன்றுவாங்க. ஆனால் அந்த சிரிப்பினோட பின்புலம் என்ன அப்படின்னா, அந்த ஆதரவின் பின்னால் உங்களோட நோக்கம் என்ன என்பதை உணர்வது கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். ஏன்னா துலா ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தங்களோட உண்மையையும் நேர்மையையும் பயன்படுத்தி மற்றவங்களையும் அப்படி தான் நினைப்பாங்க. வாழ்க்கையில் ஒருத்தவங்களை நம்பும்போது முழுமையாக நம்புவாங்க, ஒருவரை நேசிக்கும் பொழுது முழுமையாக நேசிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பை திருப்பி கொடுக்காதவங்களுக்கும் நம்பிக்கையால் பின்னால் துரோகம் செய்வவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் அதிகம்தான் வருவாங்க. துலா ராசிக்காரங்க இந்த உலகத்தில் யாரையுமே காயப்படுத்த விரும்பவே மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராச்சும் அவங்களோட மனசை மோசமாக தாக்கிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை காயமடைஞ்ச மனசு பல நாட்கள் அமைதியை கடைபிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு எப்போதுமே பிறருக்காக நிற்பாங்க. ஆனால் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்ல மறந்தாலுமே மனசு வலிக்கிற வகை தான் அவர்கள். பிறருக்கு சின்ன உதவி செஞ்சாலுமே பெரிய விஷயம் செய்கிற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே உதவி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் செய்யலை அப்படின்னா உண்மை ஒரு கத்தி போல் உள்ளே குத்திட்டே இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு முக்கியமான நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது. யாரையுமே விரைவாக நண்பனாக அழைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நண்பனாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா கடைசி வரையும் தங்களோட மனசை நேரத்தையும் பகிர்ந்து கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. ஆனால் சில சமயம் அவங்க நெஞ்சம் திறந்தவர்களே அவங்களுக்கு பின்னால் பேசுவது, வாயில் நல்ல வார்த்தைகளை சொல்லியும் பின்னால் குத்துவது என்ற உண்மையை வாழ்க்கையில் மிகவும் கொடூரமாக உணர வைக்கிற மாதிரி இருக்கும். துலா ராசிக்காரங்களை யாருமே கவனிக்காத விஷயங்களையும் நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே கவனிப்பை அவங்கள்ட்ட யாராவது கண்டுக்காதது ஒரு தனிமையை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்லவங்களை சந்திக்காதது அல்ல, நல்லவர்கள் துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவாங்க. ஆனால் தவறானவங்களோட வேடத்தில் நல்லவர்கள் வரும் நேரமே அதிகமாக இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் வரும்போது இந்த தங்கள் மனசை முழுவதையும் கொடுத்து விடுவாங்க. தங்கள் பிரச்சனையை பகிராமல் மற்றவங்களோட சுமையை தாங்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே நபர் அவங்களுக்கு உண்மையாக தேவைப்பட்ட நேரத்தில் அங்கே இல்லாதது அவங்களோட மனசுக்கு மிகப்பெரிய துரோகம் போல தோணும். அவர்களை பயன்படுத்துபவர்களுக்கும் நடிப்பவங்களுக்கும் அதிகம் வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் துலா ராசிக்காரங்க ஒருவரை இழந்தாலுமே மனசை மாற்றாது, பண்பையும் மாற்றாது, மனித தன்மையையும் மாற்றாது. உலகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலுமே இவங்க உள்ளே இருக்கும் கருணையும் சிரிப்பையும் குறைக்கவே முடியாது. அவர்களது வாழ்க்கையில் சமநிலை தான். துன்பமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் வருவாங்க. ஆனால் எந்த துன்பத்தையும் கடந்து நிற்கும் தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்காரங்க நீண்ட காலங்களில் உண்மையானவங்களை மட்டுமே இழக்கிறவங்க. போலி மனிதர்களை தற்காலிகமாகவே வருவாங்க. ஆனால் நீண்ட நிலையில் தாங்களே வெளியிட்டுருவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனசு போலியான அன்பை ஏற்கவே ஏற்காது. ஆனால் வாழ்க்கையில் மிக முக்கியமான உண்மை அப்படின்னா துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையை மாற்றவோ காயப்படுத்தவோ ஒரு நபரை அவங்க மிக தாமதமாகத்தான் உணர்வாங்க. அவர் எப்போதுமே மிக நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் ஆழமான உறவாகத்தான் இருப்பாங்க. முதுகில் குத்த காத்திருக்கிற அந்த ஒரு அந்நியன் கிடையாது. பெரும்பாலுமே எப்போதுமே எனக்காக இருப்பேன் என்று சொன்னவராகத்தான் இருப்பாங்க. ஆனால் ஆச்சரியமானது, அதே வாழ்க்கையில் பின்னாடி அவங்க சந்திக்கிற உண்மையான நல்லவர் தான் அவங்களுக்கு நீண்ட நாட்களாக அமைதியாகவும் அன்பையும் தருவாங்களாக இருப்பாங்க. துலா ராசிக்காரங்க கடைசியில் எப்போதுமே ஒரு நல்லதை பெறுவாங்க. ஆனால் அதே பெற அதிக சோதனைகள், அதிக துரோகங்கள், அதிக ஏமாற்றங்களை கடந்து செல்கின்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் இறுதியில் அவங்க வாழ்க்கையை வென்றாலும் சரி. ஏன்னா
அவங்க உள்ள இருக்கும் நன்மைக்கும், உண்மையும் யாராலும் கெடுக்கவே முடியாது. யார் முதுகுல குத்தினாலும் இந்த ராசிக்காரங்க மீண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இன்னும் நெஞ்சில உள்ள கருணைய இழக்காம வாழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. நம்பிக்கையும் இழக்க மாட்டாங்க. நல்லவர்களுக்காக காத்திருப்பாங்க. கெட்ட அனுபவங்கள நல்ல மனச அழிக்க மாட்டாங்க. ஏன்னா துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில கண்ட பெரிய பாடம். எல்லாருக்கும் என் மாதிரி நல்லவர்கள் கிடையாது. ஆனா, நானும் அவங்கள மாதிரி ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறதுல நல்ல குறிக்கோளோட எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்காக ஒரு படி மேல தான் நின்னு யோசிப்பாங்களே தவிர, நமக்கு நடந்த துன்பத்தையும், காயத்தையும் நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாலுமே, மத்தவங்களுக்கு நல்லது நெனைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசுன்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இது ஒரு சாதாரண கதையே கிடையாது. இது தினம் தினம் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு நாம் தரும் நம்பிக்கை எவ்வளவு மென்மையானதோ, அதே கைகள பயன்படுத்தி நசுக்குபவர்களுக்கு எவ்வளவு கடினமானவர்களோ என்பத முதல்ல புரியாமல் தான் போகும். ஆனா, உறவுகளை காப்பாத்துவதற்காக எத்தனை முறை தங்களுடைய உண்மையை மறைத்து, தன் கண்ணீரை சிரிப்புக்குள்ள மறைச்சு, பரவால்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனச சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களோட பொறுமைக்கு எல்லை இருக்கிறது என்பதை மக்கள் அறிவதே கிடையாது. அவர்களோட அமைதியை பலவீனமாக நினைப்பவர்கள் அவர்களின் மௌனத்தை பயமாக புரிந்து கொள்வார்கள். ஆனாம் துலாம் ராசிக்காரர்கள் கோவப்படும் பொழுது, அது அவர்களை ஒரு உறவிலிருந்து விலகுவது சத்தமின்றி நடக்கும். ஆனா, அந்த விலகல் தான் அந்த மனிதருக்கு தரப்படும் மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லலாம். துலா ராசிய தவறாக மதிப்பிடும் உலகம் அவர்களின் ஆழத்தை ஒருபொழுதும் புரிஞ்சு கொள்றதே கிடையாது. வெளியில சிரிக்கும் ஒருவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு காயமடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத யார் கவனிச்சீங்க? எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ல தெரியும். அவன் மாறிட்டானே, அவன் அமைதியா இல்லையே, அவன் பேச மாட்டானே. ஆனா யாருமே அந்த மாற்றத்துக்கு காரணமா காயத்தை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. துலா ராசிக்காரங்க தங்க மனவேதனைய யாருக்கும் சுமையா கொடுக்க மாட்டாங்க. தங்களே சுமந்து கொள்வாங்க. அதுதான் அவங்களோட நல்லதும் தீமையும்னு சொல்லலாம். உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, உண்மையான மனிதத்தன்மை இந்த 3மே துலா ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு கவனமாக காண்பார்கள்னு சொல்லலாம். ஆனா வாழ்க்கைய உண்மையா காட்டும்போது, முதுகுல குத்த காத்திருப்பவர்கள் எப்போதுமே தாங்கள் அதிகமா மதிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிறத உணர்வாங்க. எப்போதுமே உன்னோட இருக்கேன் என்று சொன்னவர்கள் தான் நெருக்கடி நேரத்துல முதல்ல ஓடி போயிருவாங்க. நீங்க நம்பிக்கையா இருக்கு என்று சொல்லி கண்முன்னே தேடும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் மனிதர்கள் முகம் மிகவும் அழகானதாக இருக்கும். ஆனா அந்த அழகுக்கு பின்னால் இருக்கும் நோக்கம் மிகவும் ஆபத்தானதா இருக்கும். துலா ராசியோட நல்ல மனச பயன்படுத்திக் கொள்ள பல முயற்சி செய்வார்கள். அவர்களோட பண்பு யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதையே ஆயுதமா மாற்றி அவங்கள தான் காயப்படுத்துவாங்க. ஆனா எத்தனை முறை காயப்பட்டாலுமே, எத்தனை முறை மண்ணுக்குள்ள தள்ளப்பட்டாலும், துலா ராசிக்காரங்க எழுந்து வரக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அது ராசியோட சக்தியும் இல்லை, அது அவர்களின் இதயத்தின் வலிமைன்னு சொல்லலாம். அவங்களோட மனச உடைக்க முடியும். ஆனா, அவங்க உள்ள இருக்கும் நம்பிக்கைய என்னுமே தீயமையா அணைக்கவே முடியாது. அவங்க ஒவ்வொரு துரோகத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கொள்வாங்க. ஆனா, அந்த பாடத்துக்கு பிறகு தான் தங்களுடைய மனசு கல்லா, நான் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. நம்பகத்தன்மை இல்லாதவர்களை மட்டும் வாழ்வில் இருந்து விலக்கிக் கொள்வார்கள். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, வாழ்க்கையில முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் போலி மனிதர்கள் தான். உண்மையானவர்கள் தாமதமாக வந்தாலுமே அவர்கள் வரும்பொழுது துலாம் ராசியோட வாழ்வுல அமைதி மலரும். துலா ராசிக்காரங்களோட மனசு மிக மோசமா உடையும் ஒரு நேரம். அவர்கள் தாங்க கவனித்தவர்கள கவனிக்கப்படாத தருணம். பல நாட்களாக மனதுல வச்சிருந்த பிரச்சனைய பகிர்ந்து கொள்ள ஒரு முயற்சி செய்யும் பொழுது அந்த நபர் சரி பின் பேசலாம் அப்படின்னு சொல்லி விட்டு போறது. இதுதான் துலா ராசிக்காரங்கள அமைதியா மாற்றும். ஒரு நேரத்துல எல்லார்கிட்டயுமே பேசுவாங்க. ஒரு நாள் யாரிடமும் பேச தயங்காம மௌனமாகி விடுவாங்க. இது மாற்றம் கிடையாது. இது ஒரு பாதுகாப்பு. துலா ராசிக்காரங்க தங்களோட உண்மைய பகிர்ந்தாங்க அப்படின்னா, அதில் பயம் இருக்கும். நான் சொன்னதை யாராவது எனக்கு எதிரா பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா, அவங்களோட வாழ்க்கையில இதை ஏற்கனவே சந்திச்சுட்டாங்க. ஒரு முறை நம்பிக்கை உடைந்துருச்சு அப்படின்னா, அதை மீண்டும் சேர்ப்பதே சிரமம் தான். ஆனா, இது எல்லாம் நடக்கும் பொழுது துலா ராசிக்காரங்க யார்கிட்டயுமே பழி வாங்கவே மாட்டாங்க. அவங்களோட மனக்கசப்பு கூட அமைதியிலேயே இருக்கும். துரோகத்திற்கும், கத்தி குத்தலுக்கும், பொய்க்கும்னு சொல்லலாம். நாடகத்திற்கும் அவர்கள் ஒரு பதில் தான் தருவாங்க. விலகல் அப்படிங்கிறது அவங்களோட பதிலா இருக்கும். தண்டனைய காத்து
இல்லாமல் அமைதியை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த துலா ராசிக்காரங்க. இவங்க வந்து மிகவும் வலிமையானவர்கள்னு கூட சொல்லலாம். இறுதியில் துலா ராசிக்காரங்களை காயப்படுத்தியவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவர்களிடத்திலிருந்து மனிதத்தன்மையை நான் ஒருபோதும் மீண்டும் காண முடியாது என்று. ஆனால் துலாம் ராசிக்காரங்க அப்போது மைல் தூரத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். புதிய நல்லவர்களை சந்தித்து பழைய காயங்களை மறந்து இன்னும் நன்மைகளை இழக்காமல் இருப்பாங்க. ஏனெனில் துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையே இதுதான். காயம் கொடுத்தவர்களை விட காயத்தை கடந்து வாழும் மனிதன் தான் அழகு. உண்மையை இழந்தவர்களை விட உண்மையை காப்பவர்களின் வலிமை அதிகம். முதுகில் குத்துபவர்களை விட அதற்கு பின் நன்மையை தேர்வு செய்பவர்கள் தான் தரமானவர்கள். எப்பொழுதுமே துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை அவங்களோட பொறுமை தான் அவங்களுக்கு மிக மிக அழகானது அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.